தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக சென்னையில் நாளை நடைபெறும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் குறித்த தகவல்களை விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். எந்தெந்த கட்சிகளை சேர்ந்த யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறாங்க? கூட்டத் தொடர்பான ஏற்பாடுகள்லாம் தயாரா? விவரங்களை பதிவு பண்ணலாம். 3 மாநில முதலமைச்சர்கள் உட்பட 7 மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் சென்னையில முகாமிட போறாங்க. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டம் நாளைக்கு சென்னையில நடக்க போகுது. எதற்கான ஆலோசனை கூட்டம் அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசு நாடாளுமன்ற எம்பிக்கள் தொகுதியை மறுசீரமைக்கக்கூடிய முடிவில் இருக்கிறதாகவும், அப்படி தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், ஒடிசா உட்பட 7 மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமீபத்தில் தெரிவிச்சிருந்தாரு. எனவே இந்த பாதிப்பை குறித்து ஆலோசிப்பதற்காக 7 மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சென்னைக்கு வாங்க, சென்னையில நம்ம ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவோம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பும் கொடுத்திருந்தாரு. இந்த அழைப்பை ஏற்று கேரளா முதலமைச்சர், அதே போல தெலுங்கானா முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர் அப்படின்னு 3 மாநில முதலமைச்சர்கள் உட்பட 7 மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. நாளைக்கு கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 3 விஷயங்கள் குறித்து பிரதானமாக ஆலோசிக்கப்படும் அப்படின்னு தெரியுது. முதலாவது, இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறது விவாதிக்கப்பட்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட போகுது. அதற்கு அடுத்தபடியாக 7 மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்துவது குறித்தும், மற்ற மாநிலங்களில் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்துவது குறித்தும், குறிப்பாக டெல்லியில போராட்டத்தை முன்னெடுப்பது குறித்தும் ஒரு ஆலோசனை இந்த கூட்டத்தில் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேவைப்பட்டால் சட்ட போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு இந்தியா கூட்டணி சார்பில் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறாமலேயே இருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 7 மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சென்னையில ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி பாஜக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில தமிழ்நாடு அரசு இறங்கியிருப்பது தேசிய அளவில் கவனம் பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.